வித்யா, நம்ம கேஆர் விஜயா அம்மா பற்றி நிறைய சொன்னீங்க. ஃபர்ஸ்ட்டு அவங்க எப்படி இங்கே வந்தாங்க? ஒரு நடிகையா என்ன நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவங்க கிராமத்தை சேர்ந்தவங்க இல்லையா? கிராமத்து பொண்ணு எப்படி வந்தாங்க? நான் கிராமம்னு சொன்னேன். பழனின்னு தானே சொன்னீங்க? பழனி தான். பட் அவங்க வந்து பேசிக்காக பிறந்தது வந்து திருச்சூரில் பிறந்தாங்க. திருச்சூரில் கேரளாவில். அவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பாரத விலாசன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க வந்து சவுத் இந்தியன் விலாசன்னு சொல்லலாம் அவங்கள. அப்படி ஏன்னா அவங்க அம்மா மலையாளி, அப்பா வந்து ஆந்திர பிரதேச சேர்ந்தவர். ஆந்திர பிரதேஷ். இவங்க வந்து வளர்ந்ததெல்லாம் பழனியில், தமிழ்நாடு. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் நாளேடு தான் வாங்கிட்டு இருந்தாங்க. தமிழ் தான் அவங்களுக்கு இன்னும் நல்லா வரும், அதனால. சரி சரி. ஸோ அவங்க தமிழ் பெண்ணுன்னு தான் எடுத்துக்கணும் அவங்க. அவங்க ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா தெய்வநாயகின்னு பேர். தெய்வநாயகி. நம்ம நாயகி டிவி சேனல் மாதிரி இருக்கு, தெய்வநாயகி. ஆமாம் இல்லை. அவங்க அம்மா பேர் வந்து கல்யாணி. அப்பா பேர் வந்து ராமச்சந்திரன். எப்போ பழனிக்கு வந்தாங்க வித்யா? பழனி வந்து அவங்க அப்பா வந்து ஆக்சுவலாக ஊராக போயிட்டு எக்ஸிபிஷனில் வந்து நாடகம் நடத்தி, ஏன்னா நாடக குழு ஒன்று வச்சுருந்தார் அவங்க அப்பா. எக்ஸிபிஷனில் வந்து ஒரு நாடக குழு அந்தந்த ஊரில் எக்ஸிபிஷன் போடுவாங்க. அப்போ ஒரு ஊரில் வரும்போது அவங்க பழனியில் கூட இருந்திருக்காங்க. பழனியில் தான் மேக்ஸிமம். அவங்க வந்து அங்கே சொல்லுவாங்க எப்பயுமே கேஆர் விஜயா அம்மா, இந்த கோவில் பழனி கோவில் வந்து ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் என்ன தெரியும், அந்த அளவுக்கு வந்து நான் ஓடி ஓடி போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணுவேன். அப்போ எனக்கு ஒரு 7-8 வயசு தான் இருக்கும்னு கேஆர் விஜயா அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரி திருவாவினங்குடி, அதுதான் வந்து பழனிக்கு அடிவாரத்தில் இருக்கிற கோவில். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, திருவாவினங்குடி கண்டிப்பாக போகணும், பழனி மட்டும் போயிட்டு வந்து இது இல்லை, திருவாவினங்குடி கோயிலுக்கு போகிறவங்க அங்கே போனால், அங்கே பழனிக்கு போகிறவங்க இங்கே போகணும்னு சொல்கிறாங்களா? அங்கே போகணும். திருவாவினங்குடி கோயிலை அவ்வளோ தூரம் சுற்றுவேன் நான். அங்கே இருக்கிற ஒவ்வொரு செங்கலுக்கும் எனக்கு தெரியும்னுவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு, அதாவது என்னென்னா அவங்க வந்து அம்மன் வேஷத்தில் அதனால தான் பின்னாடி ஜொலிச்சாங்களோ என்னமோன்னு கூட எனக்கு தோணும். கந்தன் கருணைன்னு ஒரு படம், அதில் வந்து சிவகுமார் சார் வந்து முருகனா நடிப்பார், ஜெயலலிதா அம்மா வந்து வள்ளியா நடிப்பாங்க. அப்போ இவங்க கேட்டிருக்காங்க முதல்ல புக் பண்ணும்போது, 2 ரோல் இருக்குது, வள்ளியா நடிக்கிறியா தெய்வானியா நடிக்கிறியான்னு. நான் தெய்வானியா தான் நடிப்பேன், என் பேர் அது தெய்வநாயகி, அதனால அந்த இதுதான் நான் நடிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சரி சரி. அவங்களோட ஒரிஜினல் இதுதான் நான் நடிப்பேன் அப்படின்ட்டு. அது கூட அவங்க சொல்லுவாங்க, முருகனோட அருள் நான் நடித்தேன் அப்படின்ட்டு. பிறந்தது திருச்சூர்லன்னு சொன்னேன் இல்லையா. அப்போ சின்ன வயசில் என்ன ஆகுமா, சாயங்காலம் ஆச்சுன்னா பயங்கரமாக காற்றடிக்குமா, மழை அப்படி கொட்டுமா, பின்னாடி போய் ஒரு காடு மாதிரி இருக்குமா, அந்த காட்டில் போயிட்டு இந்த குட்டி பசங்களாம் பெரம்பு கூட இருக்கும்ல, அது இப்படி வச்சுட்டு போவாங்களாம். அதுதான் எல்லா பழம் காயெல்லாம் எடுத்து போட்டுண்டு, இதில் யார் அதிகமாக கொண்டு வராங்கன்னு போட்டி. வானவில் வருமா, அவ்வளோ அழகாக இருக்குமா. அதுக்குள்ளே அவங்க அம்மா வந்து அப்படியே பயங்கரமாக சத்தம் போடுவாங்களாம், என்ன மழையில் விளையாடின்னு இருக்கீங்க எல்லாரும், ஜுரம் வரப்போகுது அப்படின்ட்டு. அப்படியே எல்லோரும் பயந்துன்னு ஓடி வந்துடுவாங்களாம். அப்புறம் அம்மா வந்து சத்தம் போட்டவுடனே உள்ளே எல்லோரும் ஓடி வந்துடுவாங்க. விளக்கேற்றுவாங்களாம் அம்மா. விளக்கேற்றி சாயங்காலம் சாப்பாடு பண்ணுவாங்க இல்லையா, அதை வந்து கலந்துட்டு ஆளுக்கு சுற்றி உட்காந்து வச்சு நிலாச்சோறு. இன்றைக்கி இவ்வளோ வசதிகள் இருந்தோம், அந்த நாட்களை மீண்டும் நினச்சி பார்க்குறேன் நான். அது நினைக்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அது மாதிரிலாம் திரும்பி வருமா அப்படின்ட்டு. திருச்சூரில் வந்து அவங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு பாறை மாதிரி இருக்கும். அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த ரெக்கார்டில் எல்லாம் பாட்டு போடுவாங்க இல்லையா, மைக் செட் வச்சு ரெக்கார்டு, அதில் வந்து இவங்க அப்படியே அபிநயிப்பாங்களாம். அவங்க வந்து மேலே இப்படிலாம் அபிநயம் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்களாம். சின்ன பொண்ணு தானே, அப்படியே அபிநயம் பண்ணுவாங்க, தனக்கு தானே ஆடிக்கிறது. டான்ஸ் எல்லாம் கற்றுக்கல. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் தான் இருந்திருக்கு. பட் அவங்க அப்பாவுக்கு வந்து தன் பொண்ணை வந்து எப்படியாவது ஒரு பெரிய நடிகை ஆக்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்க அப்பாவுக்கு இருந்திருக்கு. இவங்க முதல் பொண்ணு, எத்தனாவது பொண்ணு? இவங்க முதல் பொண்ணு. இந்த பொண்ணை எப்படி சூஸ் பண்ணார்? முதல் பொண்ணு அது மேபி அந்த லுக்ஸாக இருக்கலாம், ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா, அதில் பாருங்கள், அந்த குடும்பத்திலேயே வந்து அவங்க ரொம்ப லட்சணமாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு. அந்த கண்ணு மூக்கு தீர்மையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு குழந்தையிலேயே. அது மட்டும் இல்லை, ஒரு சமயத்தில் வந்து இங்கே சென்னை தீவுத்திடலில் நம்ம வருஷம் இங்கே போடுறாங்க, இப்போ கூட இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதில் வந்து எக்ஸிபிஷனில் அவங்க அப்பா வந்து ஒரு நாடகம் போடுறார். நாடகம் அது டான்ஸோ ஏதோ ஒன்று. அதில் இந்த அம்மா இவங்க கேஆர் விஜயா வந்து
அப்போ அம்மா இல்லை, சின்ன பொண்ணு. அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. எங்கே பள்ளியிலேருந்து அவங்க எங்கே அங்கே வந்தாங்க? அது ஊர் ஊராக போகுது இல்லை இந்த டான்ஸ் ட்ரூப். ஓ ஓகே. இந்த ட்ரூப் வந்து ஊர் ஊராக போகுது. டான்ஸ் ட்ரூப் அது? டான்ஸு, ட்ராமா எல்லாமே எல்லாம் சேர்ந்தது. அப்போ அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவோட ட்ரூப்லேயே அந்த நாடகம் முடிஞ்ச உடனேயே பெரிய பெரிய ஆளுங்களோட நாடகம் நடக்கணும். ஓ. டிஆர் மகாலிங்கம் அந்த காலத்தில் அவங்களோட நாடகம்லாம் நடக்குமா. அப்போ இவங்க வந்து சீட்டே கிடைக்காதான், இடமே கிடைக்காதான், தரையில் உட்காந்து பார்ப்பாங்களாம். ஓ. அந்த மாதிரி அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட். நம்ம வந்து நாடகத்தில் இப்படி நடிக்கணும், எப்படி நடிக்கிறாங்க, எப்படி பாடுறாங்க. குழந்தை கேரிஜாவுக்கு தெய்வநாயகி. ஆமாம், தெய்வநாயகிக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் பார்க்கணும் அப்படி. அப்போது இந்த ட்ரூப் வந்து ஒவ்வொரு இதுவாகி சென்னைக்கு வரும்போது இந்த தீவுத்திடலில் அப்போ அந்த காலத்தில் தான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க தலைமை தாங்க வருவாங்க, சில டைரக்டர்ஸ் கூட வருவாங்க. அப்படிலாம் தான் வந்து நிறைய நடிகர்களை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறது. ஸோ அந்த மாதிரி வரும்போது ஜெமினி கணேசன் சார் வந்து கேஆர் விஜயாவோட அப்பா போடுறாரு இல்லையா நாடகம், அதுக்கு தலைமை தாங்கிறதுக்கு வராரு. அதில் இவங்க டான்ஸ் வேறு இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப நல்லா ஆடுதே, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது, நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணுது, இதுக்கு பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது. அப்போ என்ன ஒரு 13 வயசு தான் அவங்களுக்கு அப்படின்ட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் இது அவங்க எப்பயுமே சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் நினச்சி கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா காஸ்டிங் மேனேஜராக இருந்தவர். காஸ்டிங்னா வந்து இந்த நடிகரை இங்கே போடலாம் அப்படின்னு சொல்லி ஜெமினியில் முதல்ல ஜெமினி கணேசன் ஜெமினியில் காஸ்டிங் அப்போ மேனேஜராக இருந்தார். ஆமாம், அப்போ பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் ஒரு கணேசன் வந்திருக்காரு. ஆமாம், இது மாதிரி நிறைய கணேசன் இருக்கவே இவர் எந்த கணேசன் சொல்கிறதுக்கு இவர் நடிகர் வேலை பார்க்குறதுனால இவர் ஜெமினி கணேசன் ஆகிட்டார். அப்போது காஸ்டிங் மேனேஜராக இருந்ததுனால இந்த பொண்ணு நல்லா இது பார்த்தோன்னே தோணி இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் 2-3 வருஷம் கழிச்சு கற்பகம் படத்தில் வந்து இவங்களுக்கு ஒரு 15-16 வயசு. அப்போ இவங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அதே ஜெமினி கணேசனோட ஹீரோயினாக பண்ணுறாங்க. ஓ, அப்போ ஜெமினி அப்போ நடிக்கவும் வந்துட்டார். அதனால அந்த அளவுக்கு வந்து அது இப்படி தான் படிப்படியாக அவங்க மேலே வந்தது. அப்புறம் கற்பகம் பிச்சுட்டு போகுது, அவ்வளோ நல்லா ஓடிச்சு. ஃபஸ்ட்டு படம் இவங்களுக்கு கற்பகம் தான் ஃபஸ்ட்டு படம். அப்போ தான் பேர் மாற்றினாங்களா? அவங்க சான்ஸுக்குன்னு போவாங்க இல்லையா, இப்போ தேடி போகும்போது ஒரு கம்பெனியில் வந்து இவர் நடிகவேல் எம்ஆர் ராதா அவர் உட்காந்துருக்காராம். இவங்க வந்து அந்த ஏத்த இறக்கத்தோட பேசுறது இதெல்லாம் பார்த்துட்டு ஆளும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காங்க. நாடக நடிகையா? ஆமான்னு இப்படி தலையாட்டிருக்காங்க. நானே இவ்வளோ நல்லா பண்ணுறியே அப்படின்ட்டு உன் பேர் என்னன்னு கேட்டிருக்காரு. தெய்வநாயகி. அவர் எப்பயுமே கிண்டல் பண்ணுவார்ல, தெய்வநாயகியாவது தையல் நாயகியாவது அதெல்லாம் முதல்ல மாற்று அப்படின்ட்டு, ஏதாவது விஜயா ஸ்டைலாக வச்சுக்கோ அப்படின்ட்டு. ஸோ அப்போதான் விஜயாவாச்சு. பேர் கேரிஜாவுக்கு வந்தது காரணம் எம்ஆர் ராதா தான். ஒன்று என்ன கரெக்டாக தான் இருக்குது ஐடியா அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்பா அம்மா இனிஷியலையும் சேர்த்து. ஓகே. அப்பாவோட பேர் ராமச்சந்திரன், அம்மாவோட பேர் கல்யாணி. KR கல்யாணி ராமச்சந்திரன் விஜயா. ஓகே 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 அப்படின்னு வச்சது, அதுதான் KR விஜயா. அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து ஆமாம்மா விஜயான்னு எந்த இதில் பேர் வச்சாரோ அவர் வெற்றின்னு அர்த்தம், விஜயம். ஆமாம், அது அப்படின்ட்டு. அப்போது அந்த வெற்றி உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவர் வந்து சரஸ்வதி கடாட்சன் நிறைஞ்சவர் நடிகவேல். அவர் வாயால் விஜயான்னு வச்சுக்கோன்ட்டார். அது வந்து பெரிய விஷயம். கரெக்ட். அந்த மாதிரி அப்படின்ட்டு. ஸோ இப்படி தான் அவங்க பேர் வந்துச்சு. ஆமாம், பேர் வந்து இப்போ வாய்ப்பு தேடும் போதே வந்துடுச்சு. ஆமாம், நீங்கள் ஃபஸ்ட்டு படத்தில் கற்பகம் படத்துலேயே பார்த்தீங்கன்னா KR விஜயா தான் இருக்கும். KR விஜயா தான். ஓகே.